இன்னைக்கு இந்த கிளிட்டர் கம்மை வச்சு கிளிட்டர் ஸ்லைம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸ்லைம் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். இந்த ஸ்லைம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுல் இருந்துச்சுன்னா அந்த பவுலை ஓரம் மாற்றிக்க வச்சுருங்க. நமக்கு ஸ்பூன் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபெவி கம்மை எடுத்து இந்த மாதிரி கீழே வெட்டுக்காங்க. அதுக்கப்புறமா கேம்லின் கம் தெரியுமா, இந்த கம்மு இதை எடுத்து அதுக்கு மேலே அப்படி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஃபெவி கம்மை எடுத்து அதுக்கு மேலே வெட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கிளிட்டர் கம்மை மேலே வெட்டுக்கோங்க. அதுக்கு மேலே திரும்பவும் கேம்லின் கம்மை விட்டுங்க. இப்படியே அந்த கம்மை எத்தனை வாட்டி விட்டாலும் சரி வெட்டிட்டு மொத்தமாக அப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஆக்டிவேட்டரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த ஆக்டிவேட்டர் ஊற்றின கொஞ்ச நேரத்தில் வேறு லெவலான ஸ்லைம் கிடச்சிரும். ஸ்பூன் வச்சு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நான் யூஸ் பண்ணுவேன். கடைசியாக அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது. கடையில் காசு கொடுத்து வாங்கினா கூட இப்படி இருக்காது போல். ஆனால் நம்ம பண்ணது அதை விட வேறு லெவலில் செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.